அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கொஞ்சம் சுத்தமாக பேசிக்கிறோம். போயிட்டு இருக்கு அப்படியே. அவங்களோட ஃபங்க்ஷன் அவங்க நிறையா எல்லாம் நீங்கள் தான் பேசணும். அதிகம் பேசுகிறீங்க தான். ப்ராமிஸ். ஆமாம், சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து அவனுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது. அது தமிழ் வார்த்தை மாதிரியே அவனுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால ப்ராமிஸுங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல டைட்டில் ப்ராமிஸ், நல்ல வார்த்தை, நல்ல டைட்டில். முன்னெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் சத்தியங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அது எதாவது பேசும்போது அவங்களுக்கு பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சால் நீ சொல்ல உண்மையாக சொல்லும்பா, அது சாங்க சொல்லிடுவோம். சத்தியம் சொல்லுன்னா ஸ்ட்ரெக்காய். நான் அந்த வார்த்தைக்கு சத்தியம் குழந்தை சத்தியம் வாங்க பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அவனுக்கு சத்தியம்னா அவன் சக்கரை கொடுப்பாங்க. சத்தியங்கிறது ஆமாம். படிக்கிற காலத்தில் உங்களுக்கு அவருக்கு யாருக்கும் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு இருக்குது. சத்தியம் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு வாழ்க்கை ஞாபகம் வருது, அவருக்கு தேட்டர் ஞாபகம் வருது. படிக்கிறதுல டக்கு புக்கு வைப்பாங்க. புக்கு வச்சு அடித்து சொல்லி வைப்பாங்க. டக்கு பயங்கரம் எங்கள் புக்கில் சத்தியம் பண்ணால் படிப்பு வராமல் போயிருமோ பயம் இருக்கும். நம்ம திடீர்னு குழந்தை சத்தியம் பாங்க. கொஸ்டின் தெரிஞ்சால் முன்னாடி ஃபஸ்ட்டு வேலை குழந்தை சத்தியம் பண்ண குழந்தை மேலே ஒத்துப்பான். சொன்னது பொய் தான் ஒத்துப்பான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தியம் இன்னைக்கு வந்து. அதனால் இன்றைக்கி நிறைய வன்முறைகள், கற்பழிப்புகள், எங்கள் செய்தி பார்த்தாலும் நாடு மோசமாக போயிட்டு இருக்கு. சில வீடியோலாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் வன்முறைகள் அப்படி இருக்கு. அதுக்கு சத்தியம் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு இன்னைக்கு. அதை டைட்டிலாக வச்ச நம்ம இயக்குனர் அருண்குமார் சேரனுக்கு நன்றி சார். கரெக்டாக சொன்னேன். ஆமாம், சத்தியம் இது வேற சத்தியம் சொல்லிட்டு. ஆமாம், அவரே கதாநாயகன். ஆமாம், கதைக்கு ஏற்ற நாயகன். வழக்கம் போல் கதாநாயகி வரல. அது வந்து ராஜன் சார் டிபார்ட்மெண்ட்டு அவர் பேசுவார். அதை பற்றி கதாநாயகி வரல. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் சரியாக படம் ஆரம்பிக்கும் போது கதாநாயகிட்ட ஒரு சத்தியம். நான் ஆடியோ லஞ்சுக்கு வருவேன், எல்லா ப்ரொமோஷனுக்கு வருவேன், இது இந்த படத்தின் சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் படத்தை ஆரம்பிக்கும் போல இருக்கு. இந்த ஆடியோ லஞ்சில் பாடல் இன்னும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நிறைய ஆடியோ லஞ்ச் வந்திருக்கோம். 3 பாடலுமே நம்மளை ஈர்த்தது. ஏதோ பாட்டு பார்க்க முடியாமல் தீவும் சரி வரிகளும் சரி. கவிஞர் பாலா அவர்கள் முழுக்க ஒரு தமிழ் ஆளுமை தெரிஞ்சு நிறைய வரிகள் இளமை பொல்லாதது, நிறைய வரிகள் நல்ல சில வார்த்தைலாம் போட்டுருந்தீங்க சார். நன்றி சார். அந்த உடைந்து போனேன் நான், அது உண்மையிலேயே கொஞ்சம் பார்க்க நமக்குள்ள ஒரு இறுக்கம் வருது. எப்பவுமே இசைங்கிறது சிலது வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் பயன்படும். சில இசை தான் நம்ம இதயத்துக்கும் அதுக்கும் ஒரு பாடத்தை அமைக்கும். இந்த 3 பாடலுமே இதயத்துக்கும் இசைக்கும் பாடம் அமைக்கும். சரவணன் தீபன் அவர்கள் மிகச்சிறந்த இசை பாடம் சார். அது மாதிரி விஷுவல் அந்த 3ஆவது சாங்கு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், நல்லா ஒளிப்பதிவு செஞ்சிருந்தாரு. கதை இருக்குங்கிறது தெரியுது. ட்ரெயிலர் பார்க்கும்போது இதில் கதை இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு படுது. ஏன்னா அங்கேயே லவர் தலையில் சத்தியம் விட்டு இருக்காரு. ஒருத்தர் எங்கே அதிகமாக சத்தியம் பண்ணுறானோ அங்கே உஷாராயிருக்கும். ரொம்ப ரேராக சரியான இடத்துல சத்தியம் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். அப்பப்போ நான் சத்தியம் சொல்கிறேன்னா இந்த ஹீரோ தெரியல எத்தனை சத்தியம் பண்ணான்னு தெரியல. ஆனால் அப்பப்போ காய்கறி தலையில் சத்தியம் பண்ணுறாரு. அப்போயே அதில் கதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு.
முந்தான முடிச்சுல இன்ட்ரோட்யூஸ்மெண்ட் பாய்க்கரைக்கு மேலே ஊருசி வழி சுமத்துருவாங்க. கடைசி பரிசுவார் குழந்தைய போட்டு இதை தாண்டும் பாரு, தாண்டிடுவாங்க. விஷயத்தையும் தான் தாண்டிடுவாங்க. அங்கேயே கதை ஆரம்பிக்கும். அது மாதிரி இவர் கதராய் தலையில் கை வச்சுட்டாரு, கதை ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். நான் அந்த சத்திய சோதனைங்கிறது அப்புறம் வரும். செகண்ட் ஆஃப் சத்திய சோதனை நினைக்கிறேன். சிறிய படம் அப்படின்னாலே கண்டென்ட் தான். சிறிய படங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, பெரிய ஹீரோ இருக்க மாட்டாங்க, பெரிய கேமராமேன் இருக்க மாட்டாங்க, பெரிய பட்ஜெட் தான் இருக்காது. சிறிய கதையில் அது கண்டென்ட் இருக்கும், நல்ல கதை இருக்கும். நல்ல கதை, வித்தியாசமான கதை இருந்தால் தான் அது சிறந்த படம். கமர்ஷியல் படம் வேற, சிறந்த படம் வேற, நல்ல கருத்துள்ள சமூகத்துக்கு தேவையான படங்கள் வேற. வாழ்க்கைக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள், சமூகத்துக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராமிஸ் திரைப்படம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான கதைன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? நாங்கள் சும்மா முழுசும் ட்ரெயினில் பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் முடிவு பண்ணிப்போம். அது மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் இப்போ சமீபத்தில் ஒரு 10 சின்ன படம்ல 2 படம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. சில சின்ன படங்கள் வந்துட்டு அப்புறம் சின்ன படங்கள் பார்க்குற அந்த மோகத்தையும் வேகத்தையும் குறைச்சிருக்கு. ஆடியன்ஸ் பயப்படுறாங்க. சிலர் வந்து ஆசை படம் பண்ணிடுறாங்க. இது படம் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்சிரு ஹீரோ அது பண்ணி ஒரு அனுபவம் இல்லாது, தொழில் தெரியல, அனுபவம் இல்லை, இதில் பண்ணி பண்ணுறவங்களாம் சின்ன சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த படம் ப்ராமிஸ் வந்து அந்த நம்பிக்கை கொடுக்குது. சிறிய படம் வந்தாலும் இது நல்ல ஒரு படமாக நம்பிக்கை கொடுக்குது. நல்ல கண்டென்ட். சில லைன் சொன்னார், அதை நமக்கு அதை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஏன்டா பிறகு பேச கொடுத்துன்னு ஒரு டைரக்ட் பண்ணிடுவார். கண்டென்ட் நல்லா தேவையான கண்டென்ட் தான். ஆமாம், மனைவிமார்கள் ஈஸியாக புருஷன் நம்பிடுவாங்க, அது காரணம் நம்பிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வர வினைகள் அப்புறம் வேறு விஷயம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். நேவிலேருந்து வந்திருக்காரு ப்ரொடியூசரு. லென்த் அடிச்சார்ல, அடிச்சாருவாங்க. ஆமாம், மிஷின் மாதிரி பார்த்துக்கலாம் சார். ராஜேஷ் சார் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சின்ன படங்கள் வருது. இன்னைக்கு வந்து ரீரிலீஸுக்கு உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்னைக்கு ஸ்டேட் ரிலீஸ் இருக்கு, படங்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும். படையப்பா வந்துச்சு, பெரிய ஹிட். அது கூட சின்ன இப்போ இந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ மங்காத்தா இந்த 4 நாளைக்கு ஃபுல்லாகிடுச்சு தேட்டலாம். அதோட அந்த படங்கள் திணறுனா இப்போ திரௌபதி 2 மங்காத்தாவோட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் என் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3வது சொல்கிறார் சார். தாள் ஓப்பன் வீடியோவில் யார் தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப்பான படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றியில் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகலை, ஆனால் சக்ஸஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் ரொம்ப நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு, மங்காத்தாக்குள்ள வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு 2 நாள் இவ்வளோ வசூல், 3 நாள் அந்த வசூல் சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் படம் நல்லா டாக் இருக்கு, பார்த்தவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குன்ட்டாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிரமாணம் எடுத்துருக்காங்க, எல்லாம் பாராட்டெலாம் இருக்குது. என்னன்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்பட சொல்லலாம். அந்த பயம் வந்து அங்கே போகாமல் ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அது போயிடறாங்க. அப்போ சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு. கொடுத்தனால தான் அவங்க தயங்குறாங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ரஜினி சார் படமே, அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி,
இது ரெடி ஆகிட்டு இருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜன் சார் ப்ரொடியூசரை பற்றி பேசிட்டே இருப்பார். சாராக இருங்கய்யா, சரியாக இருங்கய்யா, கரெக்டாக இருங்கய்யா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இன்னொரு சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம தான் பாதிப்பு, நம்ம தான் மங்காத்தா ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம். ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோட மோதி சரியாக போலிக்கும் போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. இவர் ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினா தான் ரஜினி மார்க்கெட்டா, மங்காத்தா ஓடினா தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா? அது ஒரு ஃபேண்டசி. ரீரிலீஸுங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸுங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்னைக்கு திரௌபதி 2ங்கிறது இன்னைக்கு மங்காத்தோட ரிலீஸ் ஆகி வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம போச்சுக்கிறோம். ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். இது நிறைய படம் வரப்போகுது. நான் சாத்தா சொல்கிறேன். நிறைய படங்கள், ரஜினி படம் நிறையா இருக்குது, விஜய் படம் நிறையா இருக்குது, அடுத்து அஜித் படம் நிறையா ஆரம்பிச்சுருக்காங்க. உன்னை இருந்தாலும் அது ஒன்று ரெடியாக இருக்குது, போயிட்டுருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, ஜனநாயகம். யாரும் வந்து கவலைப்படமாக தெரியல. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனை எத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமா, சில மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா? இதெல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு படைப்புங்கிறது சென்சார் வன்முறைனா வன்முறை குறைப்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைப்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசிபிடி கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ. ஆனால் ஏசிபிடி தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவரை கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சார் நீங்கள் வெளிப்பட கோர்ட்டு படக்கும் வெளிப்படுத்தன்மை வேணும், அதுவும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு இயக்குனர், நான் சினிமாக்காரன் நான் பேசும்போது, ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சார் போய் ஏன் எத்தனை நாள் ஒரு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? நான் ஒன்று சொல்கிறேன், மத்திய அரசுக்கு சொல்கிறேன், சென்சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் முடிச்சிடறாங்க, டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்ட டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குனா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டிடுவாங்க. இவங்க கட்ட நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்ட டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சார். அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கொண்டு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும், சென்சார் உறுப்பினருக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்கள் பணம். அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பண்ணக்கூடாது. உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஒரு மாதம் கூட முடிவு வரணும்? என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சார் தயவுசு சிந்திக்க. ஒரு படத்தை வந்து ஒரு சென்சாருங்கிறது நீங்கள் உங்கள் தணிக்கைக்குள்ள தான். சிலது தனிச்சு விட்டுருங்க, கட் பண்ணி தூங்க வேணாம், இதான் மேட்ரு, அதை சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியாது. இது என்னன்னா, நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும். அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட் போனால் வெளிப்படுத்த வேணும்ல. எதுக்காக கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல. மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயகம் விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். அடுத்ததாக நாம்